அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் தான் அப்லோட் ஆகும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சமைக்கலான்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா வந்து நாங்கள் இந்த கன்னியாகுமரி வந்ததுலேருந்து நான் சமைச்சதில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்க ஃபுட்டு வந்து வேறு மாதிரி இருக்கும், அவங்க சமைக்கிறதும் வேறு மாதிரி இருக்கும். அப்போ நம்ம செய்கிற ஃபுட் வந்து இங்கே இருக்கவங்களுக்கு இஷ்டப்படாது. என்ன நான் ஒருத்திக்காக வந்துட்டு இங்கே செய்ய முடியாதுல்ல, அதனால நான் சமைக்கலை. இன்றைக்கி வந்துட்டு நான் சமைக்கலான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சின்ன சமைச்சு கொடுத்து பார்க்கலாம் இவங்களுக்கு எப்படி இருக்குன்னு, அந்த டேஸ்ட்டு பிடிக்குதான்னு சொல்லிட்டு அதுக்காக தான் இன்றைக்கி வந்து நான் சமைக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா பாவக்காய் வந்து மோஸ்ட்லி எல்லாருக்குமே வந்து பிடிக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக பிடிக்காது. ஏன்னா அது வந்து கசப்புத்தன்மை இருக்கனால பாவக்காய் வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுவாங்க. சில பேருக்கு வந்து பாவக்காய் பிடிக்கும், சில பேருக்கு வந்து பாவக்காய் பிடிக்காது. ஆனால் வந்து பாவக்காயில் வந்து நிறைய பெனிஃபிட் இருக்குது. உண்மையாகவே சொல்கிறேன், பாவக்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட நான் செய்கிற மாதிரி நீங்கள் சமைச்சு கொடுங்க, கண்டிப்பாக பிடிக்காதவங்களுக்கு கூட பாவக்காய் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு டைம் சாப்பிட்டா திருப்பி வந்துட்டு அது மாதிரி பாவக்காய் குழம்பு செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. இன்றைக்கி வந்து அதுக்கு தேவையான பொருள் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ரொம்பலாம் அதிகமாகலாம் இருக்காது. அதுக்கு தேவையான பொருள் காட்டுறேன். இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம வீடியோ பாருங்கள். இதுக்கு தேவையான பொருள் வந்து சின்ன வெங்காயம். இந்த சின்ன வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா முழுசாக தான் போடணும். உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இது வந்து பூண்டு வந்து ஒரு 8 பல் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது வந்து தக்காளி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கிரைண்ட் பண்ணுறதுக்காக தக்காளி. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பின்னே வந்து பாவக்காய், அதுக்கு பின்னே வந்து மிளகாத்தூள், சாம்பார் பொடி இருக்குது பார்த்தீங்களா அது, அப்புறம் மல்லிப்பொடி இருந்தால் மல்லிப்பொடி, உப்பு, அப்புறம் வந்து அவ்வளோதான் புளி. பாவக்காய் வந்து பார்த்திங்கன்னா முத்தின பாவக்காவாக இருந்தால் இந்த மாதிரி வந்து சீடை வந்து எடுத்துருங்க. முத்தாமல் இருக்குன்னா இந்த மாதிரி போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ரவுண்டாக ஷேப்பாக கட் பண்ணிக்கோங்க. இப்படி கட் பண்ணால் தான் நமக்கு வந்து சமைக்கும்போது நல்லாயிருக்கும், சாப்பிடவும் பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்படி சமைக்கலான்னு சொல்லி வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த தக்காளி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து கிரைண்ட் பண்ணி போடும்போது ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து நம்ம தேங்காயெலாம் அரைச்சி ஊற்ற வேணாம், இப்படி போட்டாலுமே சூப்பராக இருக்கும். அதுக்காக அரைக்கிறதுக்காக அம்மா குட்டி குட்டியாக கட் பண்ணிகிட்ருக்காங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சு. இதை வந்து இப்போ அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அம்மா வந்து அரைச்சிட்ருக்காங்க. இப்போ அரைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் தக்காளியை. அதுக்கு பின்ன சமைக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி அடுப்பில் வந்து ஒரு வடைச்சட்டி வச்சு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. ஆயில் கொஞ்சம் போட்டுட்டு ஆயில் ஹீட் ஆன பின்ன கொஞ்சம் கொஞ்சமாக பாவக்காய் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக அதில் சால்ட்டு போட்டு பாவக்காவை ஃப்ரை பண்ணி எடுங்க. நீங்கள் வந்து அடுப்பை வந்து ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா அந்த பாவக்காய் வந்து கருகி போயிடும். அப்புறம் நமக்கு நல்லா இருக்காது, கசப்பு தன்மை இன்னும் அதிகமாயிரும். அடுப்பை வந்து மீடியமில் வச்சுட்டு நீங்கள் பாவக்காவை நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. அந்த பாவக்காய் வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலரில் வரணும். 2 பக்கமும் ப்ரௌன் கலரில் வர மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பேட்சாக வந்து நீங்கள் பாவக்காய் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாத்தையும் ஒன்றா நீங்கள் போட்டு ஃப்ரை பண்ணும்போது நல்லா இருக்காது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா சரியாக வந்துட்டு அந்த உப்பு வந்து அந்த பாவக்காயில் பிடிக்காது. அதனால் வந்துட்டு ஃப்ரை பண்ண முடியாது. அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் வெட்டி வச்சுருக்க பாவக்காய் எல்லாத்தையுமே இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு பின்ன வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து அதே எண்ணெய் தான் இருக்கும். உங்களுக்கு ஆயில் அதிகமாக இருந்துச்சுன்னா அதில் கொஞ்சம் ஆயில் எடுத்துக்கோங்க. எடுத்து வெளியே உங்களுக்கு வேறு ஏதாச்சும் யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுக்கோங்க. ஆயில் கம்மியாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதிலே வந்து பார்த்திங்கன்னா கடுகு, கருவேப்பிலை போட்டுக்கோங்க. வெந்தயம் இருந்தால் வெந்தயம் போட்டுக்கோங்க. நான் வந்து வெந்தயம் போடலை. அதுக்கு பின்ன வந்து பார்த்திங்கன்னா பூண்டு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அந்த பூண்டோட கலர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூண்டு வந்து ப்ரௌன் கலராக வர மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கு பின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் முழுசாக போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணதுக்கு நீங்கள் அரைச்சி வச்சுருக்கீங்களே தக்காளி பேஸ்ட், அதை வந்துட்டு அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக அதில் வந்து தண்ணி ஊற்றி, அந்த மிக்ஸி ஜாரில் இருக்கும் இல்லையா கொஞ்சம் தக்காளி, அதில் வந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி இதில் வந்து போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலக்கி விடுங்க. கலக்கி விட்டதுக்கு பின்ன ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்ததுக்கு பின்ன பார்த்தீங்களா, கொதி வந்துடுச்சு. நல்லா கொதிச்சதுக்கு பின்ன தான் நீங்கள் வந்து சால்ட்டு போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு சால்ட்டு, அதுக்கு பின்ன உங்களுக்கு தேவையான அளவு சில்லி பவுடர், அதுக்கு பின்ன வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் பொடி, அதுக்கு பின்ன மல்லி இருந்தால் மல்லிப்பொடி போட்டுக்கோங்க.
அதுக்கு பின்ன வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த பாவக்காவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதில் போட்டுக்கோங்க. எல்லா பாவக்காவும் போட்டதுக்கு பின்ன கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த நம்ம தக்காளி அரைச்சி போட்டிருக்கோம் இல்லையா, அந்த தக்காளி கூட வந்து அந்த பாவக்காய் நல்லா மிக்ஸ் ஆகணும். அதில் இருக்க உப்பு காரம் எல்லாமே பாவக்காயில் வந்து பிடிக்கணும். அதுக்காக வந்து கொஞ்சம் கொதிக்க விடணும். நல்லா கொதித்து சுண்டின மாதிரி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. அதுக்கு பின்ன வந்து புளி இருக்குது பார்த்தீங்கன்னா, நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. புளி கரைசல் வந்து அதில் ஊற்றணும். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். பார்த்துட்டு ஒரு கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டதுக்கு பின்ன நீங்கள் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வெல்லம் இருந்தால் போட்டிங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். பார்த்தீங்களா, நான் வந்து புளி தண்ணி வந்து ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கு பின்ன வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெல்லம் இல்லை, ஸோ வந்து சுகர் தான் இருந்துச்சு, ஒயிட் சுகர். ஸோ வந்து ஒயிட் சுகர் வந்து நான் கொஞ்சமாக போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பின்னே நல்லா இந்த தண்ணியும் வற்றி ஓரளவு சுண்டி வரும்போது இன்னுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதோட கலரே சூப்பராக இருக்கும் பார்க்க. ஏன்னா நானே தான் வீடியோ எடுக்கிறதுனால ஒரு கையில் ஃபோன் இன்னொரு கையில் வந்துட்டு நான் சமைச்சிட்ருக்கனால சரியாக வீடியோ எடுக்க முடியல. இப்போ நல்லாவே சுண்டிடுச்சு. பாவக்காய் குழம்பு ரெடி. நம்ம சாப்பிட்டு பார்க்கலாமா? இப்போ வந்து நான் சாப்பிட்டு பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு சொல்லி. உண்மையாக சொல்கிறேன், நான் சாப்பிட்டு பார்த்தேன். சாப்பாடும் சூப்பராக இருக்குது. நான் பாவக்காய் வந்து தனியாகவே எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். பாவக்காவும் சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பாவக்காய் ரொம்ப பிடிக்கும். பாவக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த பாவக்காய் குழம்பு சாப்பிடுவாங்க. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டாங்க. வீட்டில் யாரும் இல்லை. அம்மா வந்துட்டு மார்னிங்கே சாப்பிட்டாங்க. ஸோ அதனால் வந்து ரிவ்யூ கேட்க முடியல. ஒரு டைம் இதை செஞ்சு பாருங்கள். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.